எல்லா அவங்களால எந்த लेकिन சக்தியும் அவங்களால प्राप्त की எடுத்துக்க हुई முடியாது. आत्माओं द्वारा आत्माओं ஆனா के அடைந்த ஆத்மா सहयोग மூலியமாக से அந்த ஆத்மாவோட कुछ न कुछ ஒத்துழைப்பு वरदान மூலியம், प्राप्त कर लेते ஆசீர்வாதம் हैं। மூலியம் அவங்களால अच्छा, அவங்களால आगे की ஆசீர்வாதத்தை वाणी அடைய फिर முடியும். सुनेंगे। ओम शांति। ஓம் சாந்தி. संगम युग का वर्षा यही है, शिव से मिलन मनाना। समय श्वास संकल्प सभी सेवा में लगाना। पवित्रता बरसाए जग में, पवित्रता बरसाए जग में। फरिश्ता झलक तुम्हारी, फरिश्ता झलक तुम्हारी। शिव पिता ने दी है तुमको, शिव पिता ने दी है तुमको। श्रीमत कितनी प्यारी, श्रीमत कितनी प्यारी। मीठे बच्चों, प्यारे बच्चों। बाबा ने कहा कि ஸோ बच्ची பாபா என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளே நீங்க வந்து புத்திசாலியாக ஆக வேண்டும், ஞானத்தின் புத்திசாலியாக ஆகணும். நான் சொன்னேன் ஆமா பாபா, நான் तो मैं புத்திசாலி தான் वहां அப்படின்னு पर சொன்னேன். 2.5 मास रही ஸோ बाबा நான் के साथ। பாபாவோட 2.5 மாசம் நான் और बाबा தங்கியிருந்தேன். रोज मुझे பாபா வந்து ज्ञान देते தினமும் रहे। எனக்கு ஞானம் கொடுத்துக்கிட்டே बाबा ने இருப்பாங்க. मुझे 2 बातें பாபா 2 बताई। விஷயம் எனக்கு சொன்னாங்க. एक बात முதல்ல बाबा வந்து ने कही என்னன்னா, குழந்தைகள் நீங்க பாருங்க, कि देखो எப்பொழுதும் बच्ची, உண்மையாக सच्चे बाबा இருக்கணும். के साथ में உண்மையான सदा பாபா सच्चा रहना, கிட்ட நம்ம எப்பொழுதும் कभी भी உண்மையா बाबा से இருக்கணும். झूठ नहीं எப்பொழுதும் बोलना। பாபா கிட்ட வந்து பொய் சொல்லவே तो கூடாது. बाबा எந்த का விஷயம் वरदान நடந்தாலும் சரி, होता நீங்க है தொடர்ந்து तो कुछ பாபா भी கிட்ட होता அப்பதான் है। உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். और எது दूसरा நடந்தாலும் சரி बाबा ने பாபா கிட்ட कहा இருந்து कि ஆசீர்வாதம் सदा கிடைச்சிட்டே இருக்கும். खुश रहो। இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, பாபா कुछ भी எப்பொழுதுமே होवे சொல்றதா ना, எப்பொழுதும் तुम्हारा மகிழ்ச்சியாக இருங்க. मुस्कुराता हुआ चेहरा எந்த மாதிரி देखना, விஷயம் तो நடந்தாலும் சரி मैं உங்க बहुत முகம் खुश வந்து हूँ। வாடவே கூடாது. நான் சொன்னேன் ஆமா பாபா, ஓகே பாபான்னு फिर சொன்னேன். कुछ भी मेरे से அப்ப भूल होती வந்து थी ना, என் மேல எந்த தவறு வந்தாலும் சரி, समझता कि நான் போய் बाबा को பாபா கிட்ட कहती कि சொல்லி बाबा பாபா मेरे கிட்ட से भूल மன்னிப்பு हो गई है, கேட்டுருவேன். मुझे பாபா बचा இந்த दो। மாதிரி ஆயிடுச்சு, என்ன சேவ் பண்ணுங்க, कई बार காப்பாத்துங்கன்னு बाबा को சொல்லிடுவேன். आके ஸோ कहती कि நிறைய बाबा வாட்டி வந்து பாபா आपने इसको வந்துட்ட सिर போய் पे பாபா चढ़ाया हुआ है ना, ये भूल இந்த करके மாதிரி तவறு பண்ணிட்டேன், वो என்னை कहाँ மன்னிச்சுக்கோங்கன்னு कभी சொல்லிட்டே இருப்பேன். है लेकिन बाबा आप हमें बचा लेना। நான் तो बाबा कहता था अच्छा आज मैं बचा लूंगा, फिर दोबारा तुम भूल नहीं करना। मैं कहा हाँ दोबारा नहीं பாபா करूंगी। சொன்னாங்க, நான் இந்த வாட்டி உன்னை காப்பாத்திரும், அந்த तो इस மிஸ்டேக்கை तरह திரும்ப से ரிப்பீட் छोटी பண்ணக்கூடாதுன்னு छोटी சொன்னாங்க. भूलें होती थी, ஸோ है சின்ன ना, சின்ன कोई விஷயத்த बड़ी வந்து नहीं நான் होती வந்து थी। சொல்லிட்டே இருப்பேங்க. किसी को பெரிய कुछ कह விஷயம்லாம் दिया, பண்ண किसी மாட்டேன். का कहना नहीं माना, யாராவது दूसरों ஏதாவது का சொல்லிட்டாங்க, नहीं। இல்ல யாராவது तो इस तरह தவறான से விஷயம் சொல்லிட்டாங்கன்னா, यज्ञ के அந்த மாதிரி अंदर வந்து பாபால बाबा हमें யக்ஞால வந்து रोज ஏதோ ஒரு कुछ ப்ரோக்ராம் न வந்து कुछ நமக்கு प्रोग्राम देता கொடுத்துக்கிட்டே रहता था। இருப்பாரு. तो एक दिन ஒரு நாள் வந்து बाबा ने பாபா कहा வந்து कि तुमको சொன்னாரு, 7 दिन நீங்க भट्टी வந்து में रहना 7 है। நாள் பட்டியில இருக்கணும் वो அப்படின்னு 7 சொன்னாங்க. दिन भट्टी का मतलब 7 यही है நாளோட कमरे में பட்டியோட रहना है। அர்த்தம் என்னன்னா, जो நம்ம வந்து இந்த संदेश ரூம்ல தான் संदेश இருக்கணும், இந்த लेकर அறையில आई தான் तो இருக்கணும். तुम्हें योग कराएगी। बाबा ஸோ मामा ஒரு टाइम पर आकर டிரான்ஸ்மெசேஜர் योग வந்து யோக் कराएंगे। கண்டக்ட் பண்ணுவாங்க. एक समय पर खाना மாமா खाना பம்மா है। வருவாங்க. तो ஒரே मैंने कहा டைம் தான் बाबा इतनी சாப்பிடணும். நான் सारी சொன்னேன், लिस्ट जो लिखी பாபா हुई இவ்ளோ है ना, பெரிய விஷயம் तो நீங்க मैं अकेली சொல்லியிருக்கீங்க, कैसे நான் எப்படி खाऊंगी? தனியாக அந்த एक அறையில समय कैसे இருக்கிறது? खाना खाऊंगी, मुझे तो எப்படி बिल्कुल நான் ஒரு भूख வேளை लगती மட்டும் थी। சாப்பிட முடியும்? எனக்கு ரொம்ப बाबा ने कहा பசிக்க 2 समय ஆரம்பிச்சிரும் दे அப்படின்னு दूंगा, சொன்னாங்க. परंतु பாபா சொன்னாங்க, 2 வாட்டி நான் சாப்பாடு குடுக்குறேன், நீ வந்து पहला दिन பட்டியில உட்காரணும்னு अकेले சொன்னாங்க. कमरे में जब மொத मैं நாள் भट्टी में வந்து நான் बैठी, வந்து तो पहला தனிமையாக समय அறையில मेरा உட்காரும்போது, பட்டியில இருக்கும்போது व्यतीत எனக்கு न வந்து हो ஒண்ணுமே तो कैसे புரியல. करे। இது बार எப்படி बार भोग பண்றது? लगाए, फिर बार बार नीचे आए, நான் வந்து कैसे யோகா करूं। பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஆனா திரும்ப फिर திரும்ப நான் बाबा வந்து அந்த मामा 10:30 நான்ங்கிற बजे உணர்வு मुझे योग வந்துருச்சு. कराने ஸோ आए। காலையில 10:30 उसके மணிக்கு மாமாவும் बाद भी பாபாவும் मेरी வந்து स्थिति யோகா बदल கண்டக்ட் गई। பண்ணும்போது, அப்பதான் என்னோட ऐसी स्थिति ஸ்டேஜோட बदल நிலைமை गई कि மாறுச்சு. जैसे ஸோ मेरी அந்த बॉडी மாதிரி ஸ்டேஜ் यहाँ வந்தது. அதாவது நான் பரம்தாம்ல सूक्ष्म போய் बदन में உட்கார்ந்துட்டு இருந்தேன். बैठी हूँ சூக்ஷ்ம और உலகத்துல நான் உட்கார்ந்துருக்கிற मैं மாதிரியும், जैसे நான் बिल्कुल வந்து ஒரு लाइट के ஒளி काट में हूँ, லைட்டுக்கு உண்டான அந்த सिवाय एक बाबा இதை के என் மேல இருக்கிறத நான் பார்த்தேன். और कहीं ஸோ मेरी என் புத்தி बुद्धि வந்து नहीं। ஒரே ஒரு ऐसे பாபாவோட एकदम மட்டும்தான் கண்டக்ட் शांति में இருந்தது. बैठी எனக்கு हूँ। வந்து அந்த என் बाबा புத்தி வந்து आवे, இங்கேயும் योग அங்கேயும் करावे, योग करा के அலைப்பாயவே चला இல்லை. भी जाए, ஸோ நான் लेकिन मैं உட்காந்து उठ नहीं பாபா எனக்கு पाती। சொல்லி கொடுத்தோன்னா அந்த जैसे बैठी கண்டினியூஸாக थी அந்த யோகா बैठी थी। நிலையில என்னால் அமர்ந்திருக்க முடிஞ்சது. 7 दिन ஸோ मेरे ऐसे 7 நாள் व्यतीत हो गए அந்த மாதிரியே जैसे 7 போயிடுச்சு. घंटा व्यतीत 7 हुआ। மணி நேரம் தான் இருந்தது, और 7 मेरी நாள்ல. दिल ही ना हो कि मैं इस कमरे से ஸோ बाहर எனக்கு निकलूं। வந்து இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு मैं எனக்கு निकलूं இஷ்டமே बाहर, இல்லை.
நான் வந்து வெளியே போறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் வந்து வெளி உலகத்துக்கு போனாலும் சரி, மறுபடியும் நான் உள்ளே வந்துருவேன். अंदर आ जाओ। எனக்கு வந்து क्योंकि எந்த जिसकी வகையான இந்த आवाज சவுண்டு सुनते பிடிக்காமே समझ में போயிடுச்சு. नहीं आता था ये क्या कह रहा है। இது என்ன तो சொல்றாங்க, அவங்க 7 என்ன சொல்றாங்கன்னு दिन में எனக்கு बाबा ने मेरी काया புரியறதுக்கே जो है இல்ல. ना ஸோ 7 நாள் பாபா அதை मेरे கண்டக்ட் सारे பண்ணார்ல, அந்த ही बदल வடிவம் दिए। எனக்குள்ளேயே நிறைய மாறிடுச்சு, மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன். शान है दिल तख्त पर हमें रख लिया, खुद से ऊंचा मान देकर नाम दिल पर लिख लिया। ताज तख्त और तिलक की हमको अमर जागीर दी, ताज तख्त और तिलक की हमको अमर जागीर दी, जिंदगी जीने की हमको एक नई तदबीर दी, आपने बाबा हमें। Om Shanti. ஓம் சாந்தி. Now ignite the fire of love இப்போது and அன்பெனும் make your அக்னியை yoga ஏற்றி volcanic, உங்களின் யோகத்தை powerful ஜுவாலாமுகியாக mind. ரூபமாக ஆக்குங்கள். The sign சக்தி of your வாய்ந்த மனம். having a உங்களுக்கு powerful சக்தி வாய்ந்த mind மனம் is that you இருப்பதற்கான can go அடையாளம் wherever you want, என்னவென்றால், நீங்கள் wherever you விரும்பும் want to இடத்தில் ஒரு in a நொடியில் second. உங்களால் செல்ல முடியும். உங்கள் When your மனம் mind has பறக்க learned how to கற்றுக்கொண்டு fly அந்த and develops பயிற்சியை that வளர்த்து practice, கொண்டால், நீங்கள் you should be விரும்பும் able to இடத்திற்கு go ஒரு wherever நொடியில் you உங்களால் want செல்ல in a முடியும். second. ஒரு கணம் நீங்கள் One ஸ்தூல moment உலகில் you இருப்பீர்கள், would be in ஒரு the நொடியில் corporeal நீங்கள் world, பரந்தாமத்தில் and in a இருப்பீர்கள். second இப்போது you இந்த should be பயிற்சியை in Paramdham. அதிகரியுங்கள். Now increase this practice. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 9. ஓம் சாந்தி. அவ்யக்தி Now பரிவாரத்து ignite உங்களை the வரக்கி fire இருக்கிறோம். of love இன்னைக்கு and நாள் make your 9. yoga volcanic. இப்போது அன்பெனும் Today's topic, அக்னியை powerful ஏற்றி mind. உங்களின் Now யோகத்தின் we will ஜுவல்லாவை listen to Moni Didi. ரூபமாக்குங்கள். ஜுவலா ரூபமாகுங்கள். இப்ப நம்ம மோனி தீதியிடம் கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. Generally, we use the பொதுவாக word peaceful. நம்ம வந்து But வார்த்தை now அதாவது Baba is saying we should use பீஸ்ஃபுல், the word சாந்தி powerful. வாய்ந்த, Have a peaceful அப்படிதான் யூஸ் soul பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா and பாபா have இப்ப a என்ன சொல்றாங்க, powerful நம்ம soul. சக்தி வாய்ந்ததாக வார்த்தையை Because we பயன்படுத்த don't சொல்றாங்க. say நான் வந்து that soul பீஸ்ஃபுல்லான is ஆத்மா, நான் not சக்தி only வாய்ந்த full of ஆத்மா. light,
ஸோ but நான் also வந்து ஆத்மா point of வந்து ஒளி light, புள்ளியாக light மட்டும் and இல்லை, light. ஆனா ஒளி Because வடிவமாகவும் இருக்கிறேன், within the soul, லேசாகவும் இருக்கிறேன் மற்றும் Baba மைட்டியாகவும் gives இருக்கிறேன். example ஸோ when பாபா வந்து battery நமக்கு is உதாரணம் down, கொடுக்குறாங்க. பேட்டரி when டவுன் ஆயிடுச்சு machine அப்படின்னா doesn't function, அப்ப மிஷின் வந்து வேலை it செய்யாது, starts, then stop. So ஸ்டார்ட் we have ஆகும், to மறுபடியும் make ஸ்டாப் sure ஆயிரும். ஸோ நம்ம that வந்து battery is full, so that the நம்ம வந்து energy, the power பேட்டரி வந்து functions. எனர்ஜி சக்தி வாய்ந்ததாக இருக்கு நம்ம வந்து One of செக் the பண்ணி way, பார்க்கணும். ஒரு which விஷயம் these வந்து days we have இப்ப இந்த 3 types of power. We 3 use சக்திகள் solar, இந்த இருக்கு. we use ஒன்னு வந்து electricity, சோலார் எனர்ஜி, that is எலக்ட்ரிசிட்டி யூஸ் connection. பண்றோம். But also third which we use is மூணாவது வந்து நம்ம என்ன more பயன்படுத்துறோம்? into battery. At least பேட்டரி charge தான் நம்ம நிறைய battery if we cannot பயன்படுத்திக்கிறோம். connect. சார்ஜ் பேட்டரியை நம்ம ரொம்ப வந்து So பயன்படுத்துறோம். for us also, for ஸோ our நமக்கும் mind, அப்படியேதான், to நம்மளோட make it மனதை வந்து powerful. சக்தி வாய்ந்ததாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து You know, some people, சில பேர் வந்து basically they are weak, you know. ரொம்ப Their ஆரம்பத்துல இருந்தே mind is weak, பலவீனமாக their இருப்பாங்க. அவங்க thinking is மனது வந்து weak, their எப்பொழுது body is பலவீனமாக weak. இருக்கும், எண்ணங்கள் பலவீனமா இருக்கும், அவங்க உடலும் பலவீனமாக But இருக்கும். we have to have ஆனா determination நம்ம வந்து திடமான that I have எண்ணம் to be வைக்கணும். a எனக்கு வந்து நான் powerful வந்து soul. சக்தி வாய்ந்த ஆத்மாவாக இருக்கணும். I remember that when எனக்கு Dadis வந்து ஞாபகம் இருக்கு, began தாதிகள்லாம் வந்து service, சேவை they ஆரம்பிச்சப்ப always used to அவங்க anything. எப்பொழுதும் வந்து எது How will you நடந்தாலும் do சரி, this? எப்படி இது பண்ணுவீங்க, எப்படி Almighty Baba பண்ணுவீங்கன்னு is கேட்கும்போது with me. அது உடனே வந்து Almighty பாபா என் கூட Baba. இருக்கு, They will சக்தி never வாய்ந்த say பாபா God. என் கூட They will say இருக்காங்க. Almighty Baba. எப்பொழுதும் பாபா என் கூட And இருக்குன்னு I சொல்ல மாட்டாங்க, realized சக்தி that வாய்ந்த பாபா என் கூட when they இருக்குன்னு say சொல்லுவாங்க. it, it ஸோ feels எனக்கு like இது புரியுது. my அதாவது Baba அவங்க is சொல்லும் போது Almighty. என்னோட So I'm Baba's பாபா child, வந்து I'm சக்தி also வாய்ந்த ஆத்மா. Almighty. ஸோ பாபாவோட குழந்தை நான், எனக்கும் Almighty சக்தி, word அவரோட is சக்தி quite எல்லாமே இருக்கு. powerful, right? சர்வ That சக்திவான் means we அப்படிங்கிற have all வார்த்தையே the ரொம்ப powers, சக்தி வாய்ந்த all வார்த்தை. mighty. ஸோ அப்ப எல்லா சக்தியும் நமக்குள்ள நமக்கு வந்துரும்னு So அர்த்தம். I think this அதனால kind of practice இந்த மாதிரி பயிற்சி that வந்து ரொம்ப Baba is ரொம்ப முக்கியம். Almighty, I am பாபா Baba's வந்து child, சர்வ சக்திவான், Almighty நான் Master, பாபாவோட குழந்தை, Master நானும் Almighty. மாஸ்டர் சர்வ There are சக்திவான். many, I think hundreds of points by 100 which we can பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு choose வருது. இத வந்து and சூஸ் then பண்ணிக்கிட்டு make our minds நம்மளோட powerful. மனதை வந்து சக்தி வாய்ந்ததாக ஆக்க முடியும். Because many times நிறைய வாட்டி வந்து நமக்கு வந்து when the body is weak, உடல் then வந்து there is பலவீனமாக இருக்கும் போது அப்பதான் வந்து நமக்கு then நிறைய there is வியாதி disease வரும். and then ஸோ வியாதி body இருந்தாலும் becomes சரி, weak. உடல் வந்து But பலவீனமாக sometimes ஆயிரும். because you are ஆனா weak, நம்ம பலவீனமாக you get இருக்கறனால sick நிறைய very வியாதி நமக்கு வரும். getting ஸோ sick is அதே a மாதிரி sign தான் of deficiency. பலவீனமாக ஆக்குறோம். அதாவது வியாதி ஏதோ வருதுன்னா அப்ப வந்து ஏதோ Something is பலவீனம் lacking in இருக்குன்னு your அர்த்தம். body. ஏதோ ஒரு Maybe you விஷயம் don't வந்து have உங்க உடல்ல vitamin இருந்து D or ஆஹ் E, இல்லைன்னு some அர்த்தம். அதாவது therapy விட்டமின் given. டியாக இருக்கலாம், But இல்ல ஈயா whenever you இருக்கலாம், do ஏதோ your ஒண்ணு blood நமக்கு test, இழக்கிறோம். அதனாலதான் ask நமக்கு them அந்த what வியாதி supplements, நமக்கு வருதுன்னு சொல்றோம். ஸோ what நம்ம is not கேட்கிறோம், in the என்ன blood, டாக்டர்கிட்ட which கேட்கிறோம், என்ன vitamins நம்ம you கிட்ட want. இல்ல, எந்த விட்டமின் Because என்கிட்ட our உடல்ல food இல்லைன்னு really கேட்டுட்டு is not நம்ம very அந்த balanced. அந்த When சப்ளிமெண்ட்ஸை food is மாத்திரையை not நம்ம balanced, எடுத்துக்கிறோம். then ஸோ அதே மாதிரி the தான் nutrition which is required for the body ஸோ இந்த doesn't உடலுக்கு get வந்து எந்த நியூட்ரிஷன் தேவையோ like நம்ம one அந்த will be சப்ளிமெண்ட்டை டாக்டர்கிட்ட sit கேட்டு in the வாங்கிக்கிறோம். sun. ஸோ எவ்வளோ Everybody நேரம் நம்ம thinks that சூரியத்துக்கு we have to முன்னாடி sit உட்கார்றோம், ஸோ நமக்கு in விட்டமின் டி sun, நம்ம but கிடைக்கும்னு. now we don't. இப்பெல்லாம் வந்து So நம்ம அந்த sun மாதிரி gives you பண்றது certain இல்ல. things, fresh air, all the elements ஸோ bring எல்லா some எலிமெண்ட்ஸ், supplement to இயற்கையில் your இருக்கிற body. எல்லா But எலிமெண்ட்ஸும் we நமக்கு are ஏதோ not ஒரு in contact நியூட்ரிஷனான with விஷயம் elements நமக்கு கொடுக்குது. anymore. ஸோ So நம்ம there are வந்து இப்போ many reasons, எலிமெண்ட்ஸ்க்கு முன்னாடி whether it வரதே is இல்லை, in the இயற்கைக்கு முன்னாடி food வரதே or இல்லை. ஸோ நமக்கு elements சாப்பாடா or இருந்தாலும் சரி, உணவா even இருந்தாலும் if சரி, you இல்லை sit in இயற்கைகிட்ட இருந்து fresh வர air, வேண்டியது இருந்தாலும் சரி, sometimes நம்ம there is வந்து ஒரு pollution. நம்ம So இப்போ போய் you வெளியே say வந்து better நல்ல I will sit காற்றுக்கு, in ஃப்ரெஷ்ஷான sun. காற்றுக்கு முன்னாடி உட்கார்ந்தோம்னா அங்க So கூட இப்போ கலப்படம் இருக்கு moreover, இல்லையா? because it say ம். ஸோ tamoguni, எல்லா உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா, everything எல்லா is விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, இந்த polluted. உலகத்துல எல்லாமே வந்து கலப்படமாகவே So தான் that இருக்குது. is why நமக்கு வந்து இப்ப காற்று கூட it is very கலப்படமாய் தான் necessary வருது. to look சூரியன்லேருந்து at நமக்கு that வருதுன்னா கூட அப்ப கூட body, ஏதாவது ஒரு mind shouldn't be நமக்கு weak. ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம மனதும் புத்தியும் It should பலவீனமாக be ஆகவே கூடாது. powerful. நம்ம மனதும் புத்தியும் And for எப்பொழுதும் that, சக்தி no வாய்ந்ததாக இருக்க deficiency. வேண்டும். அப்ப So வந்து there எந்த are ஒரு விஷயத்தையும் நம்ம deficiency இழக்கக்கூடாது. is a word ஏதாவது ஒரு இல்ல அப்படின்னா which தான் is நமக்கு a உடல் kind வந்து of பலவீனமாகும். something is lacking in you. சாரி. ஸோ நமக்குள்ள When ஏதாவது our ஒரு விஷயம் mental is இழக்கிறோம் empty, அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து when நம்ம she உடல் hears வந்து that this one got சிக்காக attached முடியுது. to this, attached, she said she has that weakness ஸோ in வந்து that body. யாருக்காவது வந்து ஒரு She அட்டாச்மெண்ட் must இருக்குன்னு depend on வச்சுக்கோங்களேன். some. அந்த அட்டாச்மெண்ட் யாரையாவது You know, நம்பி but தான் இருப்பாங்க.
ஸோ then அந்த you know அட்டாச்மெண்ட் that there இருக்கிறதே is ஒரு பலவீனம் தான். some weakness in me. ஸோ நம்ம மேல ஏதாவது ஒரு பலவீனம் If இருக்கு you நம்ம look at your புரிஞ்சுக்கிட்டோம் chart, அப்படின்னா உங்க சார்ட்டை it நீங்க is செக் like பண்ணி பாருங்க. my weakness is I என்னோட get disturbed பலவீனங்கள் quickly. வந்து நான் My வந்து weakness is நான் உடனே டிஸ்டர்ப் ஆயிருவேன். some உடனடியா sisters எனக்கு வந்து come and கோவம் tell me வந்துருதும். why சில this சிஸ்டர்ஸ் வந்து weakness. சொல்லுவாங்க, So then எனக்கு you இந்த want to பலவீனம் இருக்கு, be எனக்கு strong. இது So ஸ்ட்ராங்கா recognize ஆக்கணும்னு your சொல்லுவாங்க weakness என்கிட்ட. ஸோ முதல்ல and change புரிஞ்சுக்கோங்க it உங்களோட and change பலவீனம் it. என்னன்னு நீங்க புரிஞ்சுட்டு அப்புறம் மாத்திக்கிட்டு சக்தி We are வாய்ந்ததாக God's ஆகுங்கள். children, right? நம்ம And எல்லாரும் we have to கடவுளோட once குழந்தைகள். we serve நம்ம the world. எல்லாரும் வந்து So we have உலகத்துக்கு to be சேவை பண்ண போறோம். ஸோ strong. அதனால நம்ம வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். See, knowledge is for churning. ஞானம் வந்து நம்ம இத Think திரும்ப about திரும்ப it நம்ம and நினைச்சு find பார்த்து your அதை அனுபவம் weakness. பண்றது. ஸோ பலவீனத்தை செக் பண்ணி பாருங்க. எனக்கு என்ன பலவீனம் இருக்குன்னு செக் பண்ணி And பாருங்க. then, no, அப்ப வந்து many நமக்கு times we வந்து have example. நிறைய வாட்டி நமக்கு If வந்து your food உதாரணம் is இருக்கு. weak, it will நம்ம keep உணவு hurting. வந்து பலவீனமாக Same இருக்குன்னா thing. நமக்கு அந்த பலவீனம் Same நமக்கு skin வந்துரும். because it is weak. ஏனென்றால் அது உடலே So உணவே when something is பலவீனமாக இருக்கு. weak, then there is ஸோ no ஏதோ ஒன்று progress. பலவீனமாக இருக்குன்னா நமக்கு வந்து அதுக்கு So உண்டான we have to become ரிசல்ட் தான் கிடைக்கும். powerful ஸோ நம்ம வந்து so சக்தி that we வாய்ந்ததாக don't have attack மாறணும். of அப்பதான் நமக்கு வந்து attachment or anger or greed. நமக்கு வந்து கோபம் இருக்கக்கூடாது, பொறாம இருக்கக்கூடாது, Maya cannot attack us. Have அட்டாச்மெண்ட் determination. இருக்கக்கூடாது. The sign of your ஸோ having இதெல்லாம் வந்து a நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. powerful mind ஸோ உங்களுக்கு is that சக்தி you வாய்ந்த can go மனம் இருப்பதற்கான wherever you want அடையாளம் in a என்னவென்றால் second. நீங்கள் விரும்பும் இடத்தில் ஒரு நொடியில் உங்களால் செல்ல முடியும். When your mind has உங்கள் மனம் learned how to பறக்க fly கற்றுக்கொண்டு அந்த and பயிற்சியை develop that வளர்த்து practice, கொண்டால் நீங்கள் விரும்பும் practice of இடத்திற்கு flying, ஒரு that நொடியில் you உங்களால் should செல்ல முடியும். be able to go wherever you want in a second. In a second, Paramdham. ஒரு நொடியில நம்மளால In a பரம்தாமத்துக்கு second, செல்ல subtle முடியும். ஒரு regions. நொடியில நம்ம சூக்ஷ்ம உலகத்துக்கு போக முடியும். So Baba says that பாபா என்ன one சொல்றாங்க, moment ஒரு நொடியில you would be in the நீங்க corporeal world, ஸ்தூல உலகத்தில் and in a இருப்பீர்கள். second ஒரு you should be நொடியில் in நீங்கள் Paramdham. பரம்தாமத்தில் இருப்பீர்கள். Now increase இப்போது this இந்த பயிற்சியை அதிகரிங்கள். It's very, very important. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான Baba விஷயம் இது. keeps saying lot பாபா about சொல்றாங்க, practice. நிறைய வந்து பயிற்சி பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்காங்க And நமக்கு. really when you are நமக்கு in வந்து a good state of mind, it நம்ம takes நல்ல easy. மனது நிலையில இருக்கும் போது நம்மளால சுலபமாக Then இது you பண்ண don't have முடியும். to do anything. ஸோ அப்ப வந்து Mind நம்மளால is எதுவுமே பண்ண ready, வேண்டாம். நம்ம mind is மனது வந்து powerful. ரெடியாக இருக்கு. நம்ம Just மைண்ட் connect வந்து with சக்தி Baba. வாய்ந்ததாக இருக்கு. நம்ம Connect பாபாவோட with கனெக்ஷன்ல Paramdham. வச்சா போதும். Right? பரம்தாமத்துல உங்க மைண்ட So கனெக்ஷன் வச்சிருங்க போதும். shall we do ஸோ that அதனால practice நம்மளால now? பண்ண Today? முடியுமா? இந்த பயிற்சி பண்ண முடியும்ல So let's இன்னைக்கு. take few ஸோ minutes. நம்ம வந்து கொஞ்ச நேரம் எடுத்துப்போம் பயிற்சி பண்றதுக்கு. First you get detached from முதல்ல your body. நீங்க வந்து இந்த உடலை விடுபட்டு இருங்க. உடலை விடுபட்டு நான் ஒரு ஒளி புள்ளியான ஆத்மா அப்படிங்கிறத உணருங்க. Have the thought. அதுக்கப்புறம் என்ன வைங்க. Body is just a vehicle. உடல் வந்து என்னோட But I ஒரு am the கருவியாக master. இருக்குது. அது ஒரு வாகனம். நான் தான் மாஸ்டர். நான் இந்த உடலோட மாஸ்டர். And I as a soul நான் ஒரு ஆத்மா. a point of light ஒளி புள்ளி and also power. மற்றும் எனக்கு சக்தி இருக்குது. I'm child of master. குழந்தை. நான் வந்து Child and master. மாஸ்டரோட குழந்தை. of நான் Almighty. குழந்தை. என்னோட பாபா வந்து மாஸ்டர். நான் வந்து மாஸ்டர். என் பாபா வந்து சர்வசக்திவான். From Paramdham, I come to subtle regions இப்ப நான் பரம்தாமத்துல இருந்து நான் சூக்ஷ்ம உலகத்துக்கு வரேன். with Avyakt Bapdada. அவ்யக்த பாப்தாதா கூட இருக்கிறேன் நானு. And I take drishti from Baba. மற்றும் நான் திருஷ்டி எடுத்துக்கிறேன் பாபா கிட்ட இருந்து. And accumulate the power.
சக்தியை நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. பாபா வந்து சக்தி கொடுக்கிறார் நமக்கு. அன்பின் சக்தி, சாந்தியின் சக்தி, power of purity. தூய்மையின் சக்தி. ஸோ அந்த சக்தியெல்லாம் நான் சேமிச்சு வச்சுக்கிறேன் எனக்குள்ள. So there is a long list of powers. ஸோ சக்தி வந்து பெரிய லிஸ்ட், நிறைய பெரிய லிஸ்ட் இருக்கு. Keep repeating நீங்க தொடர்ந்து இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா. and keep increasing your power. மற்றும் உங்களோட சக்தியை இந்த மாதிரி சொல்ல சொல்ல அதிகரிக்கும். ஸோ அதனால திரும்ப திரும்ப நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, நான் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது ஆத்மா வந்து சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும். Om Shanti. Om Shanti Didi. Hello, Vadiben. Welcome to Thank you. Shantiman. Yes, I was seeing some pictures yesterday of the road being washed away. Up Yeah. to- yeah. Has it been repaired or? Constant rain in Mount Shantiman is okay, but at the mountain, yeah. இங்க வந்து மவுண்டன்ல மதுபன்ல நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கு. The road had disappeared, but Mm. I suppose they know how to deal with it. This is very interesting. You know, you mentioned that some are weak. All of us are weak in some things. ஸோ நீங்க எல்லாம் right? சொன்னீங்க, அதாவது சில ஆத்மாக்கள் வந்து பலவீனமாக இருக்குன்னு சொன்னீங்க. You know, I can never ஆனா imagine that you were ever weak. You know, that you came to Baba strong and you just kept growing that. So sometimes Baba says about you know, the result of effort. ஸோ நம்ம முயற்சியோட ரிசல்ட். ஸோ யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய, அவங்க முயற்சி பண்றதுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்குமா? இப்ப நேச்சுரலா அவங்க வந்து இயற்கையா Why ரொம்ப should they ஸ்ட்ராங்கா get more இருக்கவங்களுக்கு marks? விட பலவீனமா இருக்கிற ஆத்மாக்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்குமா? ஏன்னா அவங்க நிறைய முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ ஸ்ட்ராங்கான ஆத்மா கம்மியான முயற்சி பண்ணாலும் போதும், ஆனா பலவீனமா ஆத்மா நிறைய முயற்சி பண்ணும் இல்லையா, அவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. Take one ஸோ step, I will come ஸோ தீதி என்ன forward சொல்றாங்க, 10 ஒரு அடி நீங்க எடுத்து Right. வச்சீங்கன்னா நான் வந்து And this 100 is அடி some- எடுத்துட்டு வருவேன்னு அதுக்கு தான் பாபா சொன்னாங்கன்னு சொல்லி தீதி ரிப்ளை Go ahead, பண்றாங்க. yeah. About the one step of courage. ஒரு அடி தைரியமான அடி நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறது என்ன அடி நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? ஸோ ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வேற வேற மாதிரி இருக்குமா? எனக்கு வந்து அது புரிய வைங்க. ஒரு அடி தைரியமா எடுத்து வைக்கணும்னா என்னது அது? அதுதான் கேள்வி தீதி கிட்ட. ஸோ You தீதி do பதில் it, சொல்றாங்க, you have to do இது வந்து even அதாவது நீங்க என்ன body பண்ணணும்னு sometimes your இருக்கீங்களோ அதை mind, பண்ணணும். sometimes your ஸோ body உங்க doesn't உடல், உங்க have மனது that சம்டைம்ஸ் strength, ஒத்துழைக்காது, அந்த but சக்தி still you do கொடுக்காது. it. ஆனா ஸ்டில் வந்து நீங்க And அந்த ஒரு willingly அடியை எடுத்து do it. வைக்கும் போது, You ஸோ can அந்த see தைரியமாக எடுத்து வைக்கும் போது you உங்களுக்கு got அதோட power, பதில் you கிடைக்கும், enjoy உங்களுக்கு it, சக்தி you கிடைக்கும், உங்களுக்கு benefited, நீங்க you மகிழ்ச்சி got அடைவீங்க, blessings, நிறைய good பாக்கியம் கிடைக்கும், wishes. நமக்கு வந்து That is நிறைய all help பிளெஸிங்ஸ் comes to கிடைக்கும். you. ஸோ இது எல்லா And உதவியும் நமக்கு when கிடைக்கும். you feel அதுதான் நமக்கு strong, கிடைக்கிறது. அப்ப more நம்ம confident, ஸ்ட்ராங்காக, சக்தி வாய்ந்ததாக, இல்ல yeah, மோர் maybe நம்பிக்கையாக I நம்ம should do ஃபீல் it, I பண்ணுவோம். shouldn't make a ஓ அப்ப நான் not maybe பண்ணியிருக்கணும், நான் வந்து false ஓ என்னால excuse, முடியாது but it's a அப்படிங்கிற valid எக்ஸ்கியூஸ் கொடுக்கறத excuse, நிறுத்திட்டு, but then என்ன you won't make பண்ணணும்னு it in நான் future. எனக்கு இருக்குதோ There will அதை be வந்து more நான் and ஒரு அடி more தைரியமாக courage எடுத்து in வைக்கணும். the அப்ப life, ரொம்ப more நமக்கு and more trust, more நிறைய and வந்து more தைரியம் closeness. நமக்கு கிடைக்கும், நிறைய நம்பிக்கை Yeah, நமக்கு கிடைக்கும், I've கான்ஃபிடன்ஸ் நிறைய seen பில்ட் that. ஆகும். This word, you know, and you mentioned it earlier too. One thing is where there's weakness, ஸோ and I எங்க வந்து see the பலவீனம் இருக்கோ, symptoms of the weakness.
ஸோ அந்த Just பலவீனத்துக்கு like a உண்டான man has அடையாளம் symptoms பார்க்க like a முடியுது. rash ஓகே. and headaches or whatever. But what is the root cause? Is it important for us to find the root cause of the ஸோ weakness? பலவீனம் ஆவறதுக்கு உண்டான And என்ன அடிப்படை காரணம்? ஸோ அதை கண்டுபிடிக்கணுமா can முதல்ல? I do that by ஸோ myself? என்னாலே நான் அதை Or செக் பண்ணி can I பார்க்க take முடியுமா? someone's இல்லைன்னா நான் help? வந்து யாராவதோட உதவி எடுத்துட்டு I think என்னோட root பலவீனத்துக்கு cause is உண்டான some of அர்த்தம் the என்னன்னு நம்ம புரிய sanskars, முடியுமா? right? ஸோ And it's தீதி என்ன always சொல்றாங்கன்னா, ஸோ with a பலவீனம் kind இருக்குன்னா of அந்த this பலவீனத்துக்கு உண்டான ரூட் sanskar காஸ் is வந்து நம்மளோட creating சமஸ்காரம். this kind ஸோ of நம்ம reactions சமஸ்காரத்தை or நம்ம state செக் of பண்ணணும். mind. இந்த மாதிரி ஒரு Because ரியாக்ஷன் when you கொடுக்கறதுக்கு find, என்ன then சமஸ்காரம் இருக்கு? ஸோ அந்த there is a சமஸ்காரத்தை நம்ம bias in virtue. கண்டுபிடிச்சிட்டோம் That means அப்படின்னா, அதாவது I ஒன்று get upset விகாரங்கள் easily இருக்கணும், இல்லைன்னா because I'm குணங்கள் இருக்கணும். impatient. I ஸோ don't have விகாரங்கள் patience. இருக்கு So அப்படின்னா when அது I என்ன find விகாரம்னு out my பார்க்க வேண்டும். weakness, ஸோ என்னோட then only I பலவீனம் நான் can செக் have பண்ணி power, பார்க்கும்போது or I அப்பதான் can எனக்கு fill அந்த that சக்தி weakness. கிடைக்கும். அப்பதான் அந்த As I பலவீனத்தை mentioned at நான் the நிரப்ப beginning, that முடியும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி supplements, நமக்கு they வந்து are இப்ப வந்து நம்ம body weak. நம்ம பாடி Then you need பலவீனமாக இருக்குன்னா supplements. நம்ம வந்து But சப்ளிமெண்ட் சாப்பிடுவோம் if you இல்லையா? don't know, டேப்லெட் don't சாப்பிடுவோம். diagnose, ஸோ not நமக்கு வந்து treat. என்ன பிரச்சனைனே So I தெரியல, think it's என்ன important வகையான to பிரச்சனைனே தெரியல அப்படின்னா kind of see the நம்மளால எப்படி root சப்ளிமெண்ட்ஸ் cause எடுத்துக்க of முடியும்? that weakness. ஸோ That's what முதல்ல I நம்ம feel. என்ன பிரச்சனை And அப்படிங்கறத when பார்த்தாதான் அதோட you ரூட் காஸ் find வந்து out, நமக்கு தெரியும். then you ஸோ can நம்ம make கண்டுபிடிக்கிறோம்னு efforts in வச்சுக்கோங்களேன். that ஸோ அப்ப quality அதை or முயற்சி that பண்ணி அதோட direction தரத்தை இம்ப்ரூவ் பண்ண that I முடியும். need அதோட to கட்டளைகளை practice நம்ம is ஃபாலோ பண்ண முடியும். create more self-trust, அப்ப have more நிறைய வந்து நம்ம determination. சுய மாற்றத்தை கொண்டு So வர I முடியும். think it's important ஸோ இது ரொம்ப to ரொம்ப find out முக்கியமான விஷயம் why there is கண்டுபிடிக்கிறது. this, ஏன் எனக்கு பலவீனம் இருக்கு, like அதுக்கு என்ன there is அடிப்படை காரணம் anxiety. அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒண்ணு கோபமாக இருக்கலாம், So இல்ல வந்து yeah, ஆங்ஸைட்டியாக then இருக்கலாம், you எதுவா இருந்தாலும் kind சரி, of ஏன் அந்த replace it சமஸ்காரம் நமக்கு with வருதுன்னு முதல்ல someone of the கண்டுபிடிச்சிட்டு, power that will ஸோ help. அதுக்கப்புறம் அதை வந்து Yeah, மாற்றி that's அமைக்க வேண்டும். interesting. So ஆமா. it may not just that I suddenly become not anxious because I'm, and sometimes it's easier to see other people. And so someone wanting to deal with what is a negative sanskar, being aware of it and knowing that it has caused problems for themselves and for others. But at the same time, they're not actually working so much on that sanskar, but increasing something they have already, like love, for instance. You know, that I see them working on increasing the love rather than the other thing, which I think is a method as well, no? That I sometimes say can't get rid of the anxiety, but maybe I can focus on a quality that I already have, increasing that quality of kindness or helpfulness or whatever. Is that Yeah, possible? definitely, because virtue is power. ஸோ குணங்கள் So வந்து if you சக்தி. pay attention, ஸோ நம்ம வந்து நம்ம not குணங்கள் நல்ல only குணங்கள் remove மேல that கவனம் weakness, வைக்கிறோம்னா அப்ப அந்த Yeah, பலவீனம் குறையிறது balancing மட்டும் it இல்ல, with a virtue. பட் with ஆனா ஒரு something குணத்தை நம்ம else ஃபோக்கஸ் that பண்ணும்போது you, அது அதிகரிக்கும். easy that அந்த you know சக்தி you already அதிகரிக்கும். நம்மளோட have நல்ல குணத்தை நம்ம that நினைக்கும் போது quality to some சக்தி degree. So அதிகரிக்கும். increasing that ஸோ one அந்த சக்தி நமக்கு can help அதிகரிக்கும். negate or lessen the defect. Yeah. Yeah. And you know, this I was wondering மற்றும் about this word courage ஸோ தைரியம் because தைரியம் எப்படி வைக்கிறது? does Baba use, does he use the English word or does he use the Hindi word for courage? Hindi. He uses Himmat. because the Himmat. English ஹிந்தியில வந்து word தைரியத்துக்கு doesn't அர்த்தம் mean வந்து ஹிம்மத். bravery, but the etymology of it is that it the beginning of it comes from the word, the French word heart, and so it's to do with kind of speaking your mind, opening your heart to what it is that you are. And so I just think it's very interesting, the use of that word and the need to reveal yourself to Baba. Baba, this is what's going on with me. This is what my heart is. So I was wondering if there was any similarity in the Hindi, but I guess not. So the courage to kind of be yourself, to open your heart
because that's needed, isn't it? If I want to free myself from something, being able to say, Baba, this is where I'm having difficulty, and then this intention. One of the problem these days is that we live our life with our intellect, Okay. not from the heart. Interesting. Then when you do with intellect, you are professional, you keep doing it, but somewhere you are blocking your feelings. Nice. That can affect your immune system, Oh, whether it is mental or physical. very good. It's all right. I think, as I said, intellectual can also open heart, right? Doesn't not to, I'm not living only because of what I know as my profession, but there has to be openness. There has to be that emotional, in the sense of somewhere intellectuals suppress their emotions. I like this. Like this. Your compassion, your kindness, your love, all that is very important in the life, isn't it? I think you were saying it a while ago too, this idea that principally we're feeling beings, no? Not feeling in terms of sensitivity. Yes, it can be reduced to sensitivity, but we are primarily feeling beings. You're talking about love. Love isn't an intellectual thing, is it? Love can be from heart, and it could be for something, not real. In the sense of you like something, or somebody praise you, or somebody listens to you, someone is obedient to you, you love them. But that's not necessarily true love. No, absolutely not. For me, love is for everyone, some or other. But of course, as Baba also loves children who are obedient, those who are faithful, Baba will love them more. Same happens with us too. But love is for everyone. No? The kindness is not only for few people. So I think somewhere intellect could also block a lot of energy. I think so. And would you say that, I know it's not an absolute thing, but where the intellect, especially where there's a little arrogance of the intellect, that can create either health situations, relationship situations, things will happen to try to bring me back to the true love, the real love, the divine love, the original love, no? And so then these little tests that come in terms of health or wealth or relationships, is it because I've blocked something in my heart? Yeah, I feel that one should be, very open, honest, definitely. Everyone is honest in their own way, but not maybe with their own self, no? Yes. It's all right, whatever I am. No fear to express it, right? But of course, like when we come to Baba said, don't take sorrow. But you have sorrow. You have to recognize and kind of heal it or do something about that. If you don't do it, it will cause ஸோ some பாபா என்ன damage. சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து துக்கம் மற்றவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம துக்கம் மற்றவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கும் போது நமக்கு பலவீனமாகும். ஸோ நம்ம வந்து துக்கத்தை எடுத்துக்க கூடாது. ஸோ நம்ம புத்தியில வந்து அந்த ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வைக்கணும். நம்ம துக்கத்தை எடுத்துக்க கூடாது. ஸோ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து நம்மளால எப்படி அந்த கடக்க முடியும் நமக்கு தெரியாது. ஆனா அதனால தான் பாபா சொல்றாங்க, லேசாக இருங்க, லேசாக இருங்க. ஏன் லேசாக இருங்கன்னு பாபா சொல்றாங்க? அப்ப வந்து எந்த ஒரு பாரமும், எந்த வகையான பாரமும் நமக்குள்ள இருக்காது. அப்ப அந்த பாரம் இருந்தாதான் ஆத்மாவும் உடலும் அடையும். ஸோ எந்த வகையான பாரமும் நமக்குள்ள வச்சுக்க கூடாது. ஒண்ணு வந்து நம்ம துக்கம் எடுத்துக்க கூடாது. The moment, and people do have traumas,
but where there would be a sadness sometimes that would come. And I had the realization that the sadness was maybe from something in childhood. The little child didn't know how to deal with it. The little child just went ahead and played and did everything, but that it was like a residual thing. So it wasn't that there was anybody to blame for it or to go back and, fix it with someone, but just that recognition that it wasn't attended to. You didn't have the ability as a child to work it out. And so that sometimes we all find that suddenly this sadness comes from somewhere and there's no reason for it in the present. And so just to be able to put it in context. But if there is sorrow in a situation that because of a relationship with someone, is it good to speak to them and say, I still haven't resolved this. Can you help me with it? Yeah, that's one of the ways that in the sense of but then some people don't get maybe opportunity, or No. if they get, then again their ego or intellect will block it. But somewhere we can talk in a subtle way also Oh, nice. through the mind. Okay, tell me more. Instead of leaving that blockage between two souls. Mhm. So If ஏதாவது soul ஒரு can talk உறவுல to the நமக்கு soul, வந்து because other பிரச்சனை person வருது is அப்படின்னா not, நம்ம வந்து அவங்கள not ஒரு willing yet ஆத்மாவாக to நமக்குள்ள converse. நினைச்சு அவங்க கிட்ட நம்ம Because these are ஆத்மாவாக very பேசலாம். subtle karmic ஸோ இது accounts. ரொம்ப சூக்ஷ்மமாக But கார்மிக் I கணக்குகளை think we நம்மளால can வந்து settle தீர்க்க it முடியும். ஸோ நம்மளால செட்டில் பண்ண whether முடியும். through நம்ம வந்து ஸ்தூலமான வார்த்தைகள் standing யூஸ் for பண்ணி பேச sitting with முடியல Baba, அப்படின்னா bringing அவங்கள that வந்து soul ஒரு in front. ஆத்மாவாக நினைச்சு நம்ம I ஒரு think it ஆத்மாவாக can be இருந்து resolved. That's what I பாபாக்கு feel. முன்னாடி அவங்களை Very எடுத்துட்டு வந்து nice. பாபாவோட Kind of சகாஷ் some அவங்களுக்கு kind of கொடுக்கும் போது community. அந்த கார்மிக் கணக்குகள் Right. அவங்க மேல இருக்கிற Mentioned a கார்மிக் few கணக்குகள் days நமக்கு ago முடிவுக்கு வரும். that ஸோ இந்த மாதிரி one பயிற்சி good நம்ம guy, பண்ணலாம். one இப்ப day asked யாரும் me உறவு ஏதோ if ஒரு there is உறவுல நமக்கு anyone பிரச்சனை who இருக்குன்னா knows அந்த மாதிரி நம்ம actually. பண்ணலாம். So I ஸோ said, one of யாராவது the தாதி souls, ஜானகி சொல்லுவாங்க, have you யார் tried to உங்க மேல talk to that மகிழ்ச்சியாக person? இல்லை அப்படின்னு Then கேட்டேன். she told தாதி me கிட்ட நான் why சொன்னேன் this 1 soul 2 is பேருன்னு. not happy. ஸோ உங்களால பேச Because one முடியுதான்னு time you கேட்டாங்க. said இல்லை, like this, என்னால and பேச she took it முடியலன்னு சொன்னேன். seriously. ஸோ நான் So ஒரு if வாட்டி you இது talk, சொன்னேன், அவங்க that ரொம்ப can be சீரியஸாக resolved. எடுத்துட்டாங்க. ஸோ நான் So பேசினா வந்து I அந்த like பிரச்சனை it. சால்வ் It's not ஆகும் நான் again சொன்னேன். Yeah. ஸோ எனக்கு வந்து saying, பிடிச்சிருக்கு ரொம்ப. but ஸோ luckily நான் this வந்து time it happened that I was coming from that somewhere, and she was also, and I just shook her hand and smiled and talked, ஸோ நான் வந்து அவங்களுக்கு கை and கொடுத்து we shared few words. So if சில there is வார்த்தைகள் வந்து desire, பகிர்ந்துக்கிட்டோம். willingness, it ஸோ will நமக்கு அந்த ஆசை happen. மற்றும் அந்த வில்லிங்னஸ் இருந்ததுன்னா அந்த think so. ஆத்மாவை There நம்ம has எப்படி to be சந்திப்போம். ஸோ அந்த not the சந்திக்கும் போது நம்ம attachment to மகிழ்ச்சியாக hurt, பேசிட்டோம்னா the அந்த கார்மிக் கணக்குகள் the நம்மளுக்கு அத்தோட willingness முடிஞ்சு to போயிடும். make everything. ஸோ நமக்கு வந்து அது தயாராக That's இருக்கணும். very நம்ம right. அவங்க வந்தாங்கன்னா நம்ம Think that பேசுறதுக்கு thought. நம்ம ரெடியாக இருக்கணும். Thank you. Because நம்ம ஈகோ அதெல்லாம் those இல்லாம நம்ம souls, ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த they become ஆத்மாக்கள் obstacles in some way or other. தடைகள் வந்து My நமக்கு ஏதோ ஒரு spiritual வகையில life or தடைகளாக my வருவாங்க. ஸோ duty, என்னோட ஆன்மீக வாழ்க்கையில so என்னோட for me it's ஆன்மீக good somewhere to கடமையில ஒரு resolve. தடைகள் And வரும். one of the ஸோ good thing அதனால is நம்ம வந்து அந்த some கார்மிக் kind of கணக்குகளை நம்ம வந்து communication. தீக்கணும். ஸோ எந்த வகையான ஒரு Nice தொடர்புல note to நம்ம finish இருந்து on. Thank you அவங்களுக்கு very அந்த much. கார்மிக் கணக்குகளை நம்ம Inshallah. முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா நம்மளோட Inshallah. ஆன்மீக வாழ்க்கையில ஆன்மீக பயிற்சியில அவங்க தடையாக வருவாங்க. ஓம் சாந்தி. Om Shanti. Thank you. Tomorrow is Tuesday in our schedule from Amritvela 3:30 am to 4:45 am. In the evening 5 to 6 p.m. English Avec Malay revision. ஸோ நாளைக்கு வந்து Together with that, in டியூஸ்டே. breakout room ஸோ 5 to அமிர்த வேலை 5:30 3:30 p.m. மணிலேருந்து Avyakta 4 Chaudhary 4:45 class. வரைக்கும். அதுக்கப்புறம் 6 இங்கிலீஷ் o'clock அவ்யக்த Gujarati முரளி start, 5 followed மணிலேருந்து by 6 Hindi மணி series, வரைக்கும். English series அதுக்கப்புறம் and ஈவினிங் chit-chat. பட்டி, ஹிந்தி சீரிஸ், இங்கிலீஷ் Let's சீரிஸ் மற்றும் remember சிட்சாட். Baba, இப்போ நம்ம take பாபாவை drishti நினைவு from செஞ்சு திருஷ்டி கிட்ட இருந்து தீதி எடுக்கலாம். சார்.